புதிய கட்சி ஆரம்பிக்கும் ஓபிஎஸ். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு காலத்திலே அதிமுகவிலே மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்போது அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் என்பது, அதாவது எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனிப்பட்ட முறையிலே ஓபிஎஸ்ஐ நீக்கி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே. பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக ஓபிஎஸ் நீக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் இந்த இருவரையுமே நீக்குவதற்கு ஓபிஎஸ் உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அதே போல ஓபிஎஸ் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்குமே பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக நீக்கப்பட்டிருக்கார். வெளியிலே போனதுக்கு அப்புறம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வருடங்களாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்டுவதை போல தெரியல, அதற்கு சம்மதிப்பதை போல தெரியல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலுமே தற்போது எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவில் கூட ஒன்றிணைய வேண்டும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றிகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பொது வெளியிலே பேட்டியும் கொடுத்திருந்தார். அதற்கும் அதிமுகவிலிருந்து எந்த விதமான பதில்களும் அல்ல. அடுத்தபடியாக அதிமுக தலைவர், முக்கியமான தலைவர்கள் மூலமாக தூது என்பது விடப்பட்டது. அந்த தூதிற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து எந்த விதமான தகவலும் வர கிடையாது. அதாவது ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவை நம்பிக்கொண்டிருந்தார் ஓபிஎஸ். தற்போது பாஜகவும் ஓபிஎஸ்ஐ கொஞ்சமாக ஓரம் கட்ட ஆரம்பிக்கிறது. அதற்கு வைத்திலிங்கத்தை வைத்துக் கொண்டே அவரின் மீது வழக்குகளை தொடுத்து தற்போது பாத்தீங்கன்னா பாஜக ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டி கொண்டிருக்கிறது. வரைக்கும் ஓபிஎஸ் எந்த விதமான கட்சியும் ஆரம்பிக்காமல் பாஜகவுடன் ஆதரவு, பாஜகவுடன் கூட்டணி அப்படி நிலைப்பாட்டில் மட்டும்தான் இருந்து கொண்டிருந்தார். இதற்கு மேலேயும் அதிமுக ஒன்றிணையும் அப்படி நினைத்துக் கொண்டதால் அது நம் தவறு. இனிமேல் நாமும் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து, நமக்கு பின்பு வந்த விஜய் கூட புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டார். நாமும் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியின் மூலமாக தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாம் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுகவை நம்மால் நம் வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்திலே ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டம் என்பது போட்டிருப்பதாகவும், அந்த கூட்டத்தின் மூலமாக இந்த முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அவர்கள் மத்தியில் தொண்டர்கள் எண்ணிக்கை இருக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் மிக குறைவு. விஜய் ஆரம்பித்தார் அப்படின்னா விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் ஏகப்பட்டது இருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஐ நம்பி யார் இருக்கிறார், ஓபிஎஸ் உடைய தொண்டர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக புதிய கட்சியை தொடங்குவாரா ஓபிஎஸ், அல்லது அதிமுகவை ஒன்றிணைத்து விடுவாரா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.